நெல்லையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க சாத்தியமில்லை என அறிக்கை. நிதி சுமையால் திருச்சியில் மெட்ரோ ரயிலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். 8 ஆண்டுகள் பழமையான ஏசியை திரும்பப் பெற மத்திய அரசு திட்டம். மின் நுகர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. 1 முதல் 8ஆம் வகுப்புக்கான ஆண்டு இறுதித் தேர்வு வினாத்தாள் கசிந்தால் ஒழுங்கு நடவடிக்கை. மாவட்ட கல்வி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. மத்திய அரசின் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். அமெண்ட்மென்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். மத்திய அரசின் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை வாபஸ் பெற கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது பாரதிய ஜனதா. பிரிந்ததுதான் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க திட்டமா என்ற கேள்விக்கு பதில். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் சந்திப்பதால் கூட்டணி குறித்து பேச வாய்ப்பு. இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவமாக இருக்கிறார் அமித்ஷா. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் புகழாரம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை வீரதீர சூரன் படம் வெளியாகாத நிலையில் ராமநாதபுரத்தில் ரசிகர்களில் இருவர் இடையே தகராறு. மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் ஒருவருக்கு மண்டை உடைப்பு. கடும் வெயிலால் பைக்கிற்குள் புகுந்த சாரை பாம்பு லாவகமாக பிடித்து காப்பு காட்டில் விட்ட பாம்பு பிடி வீரர். உதகை கவர்னர் சோலை அருகே புலி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. பாதி உடலை சாப்பிட்டு சென்ற நிலையில் பொதுமக்கள் அச்சம். மதுரையில் பள்ளி சீருடைக்கு மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லரை வைத்து அளவெடுத்ததாக புகார். ஆசிரியை மற்றும் 2 டெய்லர்கள் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்ட நிலையில் மாணவிக்கு ஆதரவாக போராட்டம். தமிழ் ஆங்கிலத்துடன் ஹிந்தியிலும் வெளியாகும் சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கை. ஏற்கனவே நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது ஹிந்தியில் மீண்டும் அறிமுகம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் விசாரணை. சம்மன் அனுப்பப்பட்டதை அடுத்து கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். தென்மாநில எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ஆம்பூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவில் குற்றவாளி பாடல் பாடிய விவகாரம். தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்தார் ட்ரம்ப். இந்திய பங்குச் சந்தைகளில் கார் நிறுவன பங்குகள் விலை கடும் சரிவு. மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.
வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், அனைவரும் நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வரும் நிலையில் பாஜக கூட்டணி அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசு தலையீடு அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது. இதன் மூலம் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். வக்ஃப் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வக்ஃப் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக தொடர்ந்து குரல் எழுப்பியதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை எதிர்த்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், வக்ஃப் வாரிய பிரச்சனையால் தான் கடந்த வாரம் திருநெல்வேலியில் கொலை நடந்ததாக குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய சமூகத்தோடு பிற்படுத்தப்பட்டவர்களும் பெண்களும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, மதத்தின் அடையாளமாக கருதப்படும் வாரியத்தில் மற்றொரு மதத்தை சேர்ந்தவரை புகுத்துவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். வக்ஃப் வாரியம் அரசின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் என்று கூறிய ரகுபதி, அதன் சொத்துக்களை அபகரிக்கும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய வானதி சீனிவாசன், நாடாளுமன்ற கூட்டுக்குழு மட்டுமின்றி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்புதான் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கமளித்தார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, பெயரளவிற்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்காமல் ஆதரவாளர்கள் அளித்த பரிந்துரைகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில்தான் தான் விரிவாக பேசுவதற்கு எப்படியும் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று வானதி சீனிவாசன் கூறிய நிலையில் வக்ஃப் சட்டத்திருத்தம் தொடர்பாக வானதி சீனிவாசன் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது என்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் கூறினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ், இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். ஆனா தீர்மானத்தில் பேசுறதை நீங்க வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏனால் ஜனநாயகம். இதனை ஏற்காமல் பாஜக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் அரசினர் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் வாரியம் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கமே சிதைந்துவிடும் என கூறினார். இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது. எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும்
என வலியுறுத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானத்திற்கு அதிமுக வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். அதே சமயம் அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் போது இப்பிரச்சினை குறித்தும் உள்துறை அமைச்சரிடம் பேச வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். சந்திக்கிட வேண்டாம் என்று சொல்ல தவறுன்னு நான் சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்திருக்கேன்னு சொன்னாரோ அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது.